மீண்டும் காலி பூசா சிறைச்சாலை மற்றும் அங்குனுகொலபெஸ்ஸ சிறைச்சாலையில் 2 கைதிகள் மரணம். மீண்டும் ஏற்பட்ட பரபரப்பான சூழல். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து கதவின் துவாரங்கள் வழியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தி மிக பெரும் மோசமான விளைவுகளை தடுக்க முயன்ற சிறை காவல் அதிகாரிக்கு எதிராக ஒன்று திரளும் எதிர்க்கட்சிகள். கபில சந்திரசேன மரணத்தில் திடீர் திருப்பம். கபில சந்திரசேன மரணமடைந்த வீட்டிற்குள் மீட்கப்பட்ட மருந்துகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். திடீரென இலங்கையில் காலி மோதர பகுதியில் உருவாக்கப்படும் புதிய சிறைச்சாலை. அதிரடி உத்தரவை பிறப்பித்த அமைச்சர் ஹர்சன நாணயக்கார. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் மஹிந்தவின் மிக முக்கிய நண்பரும் முன்னாள் அமைச்சருமான ஜகத் புஷ்பகுமார அதிரடி கைது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையை அடுத்து அங்குனுகொலபெஸ்ஸ சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவரும் உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்குனுகொலபெஸ்ஸ சிறைச்சாலையிலும் இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் நடந்த மோதலை தொடர்ந்து வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் குழு ஒன்று சிறை அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாகவே அவர்களில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவம் சிறை அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட பழிவாங்கல் செயல் என்றும் அக்குழு நேரடியாக குற்றம் சுமத்தியுள்ளது. அதன்படி கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுதேஷ் நந்திமல் சில்வா மற்றும் அதன் தலைவரான சட்டத்தரணி சேனக பெரேரா ஆகியோர் சமூக வலைத்தளங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலைகளில் 2 பிரதான கதவுகள் காணப்படுகின்றன. முதலாவது இருப்பது இரும்பு கதவு, அடுத்ததாக இருப்பது மரப்பலகையிலான கதவு ஆகும். இந்த கைதிகள் இரும்பு கதவையும் உடைத்துக் கொண்டு மரப்பலகை கதவை நோக்கி வந்துள்ளனர். இந்த இரும்பு கதவுக்கும் மரப்பலகை கதவுக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் பார்சல் ஸ்கேன் இயந்திரம் மற்றும் உடல் பரிசோதனை இயந்திரம் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவிகள் என்பனவும் இருந்துள்ளன. எனவே இந்த கைதிகள் இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு இந்த மரக்கதவையும் கடந்து வெளியே வந்திருந்தால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை பற்றி என்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் மதிப்பிட முடியாது என பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமேந்திர தெரிவித்துள்ளார். அனைவரும் அங்கிருந்து தப்பியிருப்பார்கள், அனைவரும் சமூகத்திற்குள் வந்திருப்பார்கள். அப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை பற்றி கூற முடியாத அளவிற்கு மிக மோசமாக இருந்திருக்கும். சிறைச்சாலை அதிகாரிகள் தங்களது உயிரை பணயம் வைத்து இவ்வாறு செயல்பட்டிருக்காவிட்டால் இது இதைவிட ஒரு பாரிய விபரீதமான பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும். எமது சிறைச்சாலை அதிகாரிகளில் ஒருவர் அந்த மரக்கதவில் உள்ள சிறிய துவாரத்தினூடாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். அது நடக்கும்போது நான் முன்னரே விளக்கியது போல அந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்து முடிந்த ஒரு தருணமாகவே இருந்தது. அதாவது இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு மரக்கதவுக்கருகில் கைதிகள் வந்திருந்தார்கள். அந்த வேளையில் எமது சிறைச்சாலை அதிகாரிகள் பெருமளவிலானோர் உள்ளே இருந்த கைதிகளுக்கு மத்தியில் சிக்கியிருந்தனர். அவர்கள் கைதிகளால் தாக்கப்பட்டு வந்தனர். எமது அதிகாரிகள் அந்த வளாகத்திற்குள் நுழைந்து கைதிகளின் மத்தியில் இருந்த மோதலை கட்டுப்படுத்தி எமது அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகவே ஆகும். ஆனால் அந்த அதிகாரிகளும் உள்ளே சிக்கிக் கொண்டனர். அந்த தருணத்தில் தான் கைதிகள் இரும்பு கதவை உடைத்து கொண்டு வெளியே வந்திருந்தனர். சமூக ஊடகங்களில் பரவியிருந்த அந்த காணொலியில் உண்மையில் அந்த நேரத்தில் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த அதிகாரி மரக்கதவினூடாக துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை காட்டுகின்றது. எனவே இந்த விடயத்தை அவர் செய்திருக்காவிட்டால் இப்போது இடம்பெற்ற விடயத்தை விட இன்னும் பல விபரீதமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கலாம் என பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமேந்திர குமார தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார இன்று காலை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் அரசுக்கு சொந்தமான பெருந்தோட்ட நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தியமை உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் தொடர்பாகவே இவருக்கு எதிராக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவர் ராஜபக்ச குடும்பத்தின் மிக நெருங்கியவராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினராகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்புடன் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்று மாலை 6 மணியளவில் நீர்கொழும்பிலிருந்து கைதிகள் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு பிரிவினரின் துணையுடன் மட்டக்களப்பு சிறைச்சாலை மற்றும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கைதிகளின் வருகையை தொடர்ந்து மட்டக்களப்பு சிறைச்சாலை வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 400 கைதிகளை மட்டுமே பராமரிக்கக்கூடிய கொள்ளளவை கொண்ட மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே இட நெருக்கடிக்கு மத்தியில் 960 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீர்கொழும்பிலிருந்து மேலும் 60 கைதிகள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து தற்போது மட்டக்களப்பு சிறையில் உள்ள மொத்த கைதிகளின் எண்ணிக்கை 1020 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அவசர இடமாற்றத்தின் கீழ் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மேலும் 63 கைதிகள் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு பிரிவினரின் துணையுடன் பொலனறுவை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணமடைந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மருந்துகள் தொடர்பான அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று புதன்கிழமை எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடயங்களை விளக்குகையில் கபில சந்திரசேன உயிரிழந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில அடையாளம் தெரியாத மருந்துகள் அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அது தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் மரணமடைந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் இதுவரையில் போலீசாருக்கு கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் பசான் அமரசேன குறித்த மருந்துகள் தொடர்பான இரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கபில சந்திரசேனவின் பிரேத பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரிகள் பணிமனைக்கு மற்றுமொரு நினைவூட்டல் கடிதத்தை அனுப்புமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணைகளின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக வழக்கினை எதிர்வரும் 22ஆம் திகதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது. காலி மகாமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றினை நிறுவுவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார வெளியிட்டுள்ளார். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் பிரிவின்படி அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இந்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சிறைச்சாலை வளாகம் உத்தியோகபூர்வமாக மகாமோதர சிறைச்சாலை என அழைக்கப்படும். இந்த சிறைச்சாலையின் அதிகார வரம்பானது முழு நாட்டையும் உள்ளடக்கியதாக அமையும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசேட உத்தரவில் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேற்று செவ்வாய்க்கிழமையில் கொழும்பில் வைத்து கையெழுத்திட்டுள்ளார். இது தொடர்பாக நிதி அமைச்சு உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. தற்போது மூடப்பட்டுள்ள மகாமோதர வைத்தியசாலை வளாகத்தின் ஒரு பகுதியில் தற்காலிக அடிப்படையில் இந்த புதிய சிறைச்சாலை இயங்க உள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் கைதிகள் நெருக்கடியை தொடர்ந்து நாட்டின் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை பலப்படுத்தும் அவசர நடவடிக்கையாக இந்த புதிய சிறைச்சாலை நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.